இன்னைக்கு உலகமே ஒரு பெரிய வெடிமருந்து குடோன் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழல்ல நாம இருக்கோம். நேத்து வரைக்கும் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு இருந்த இஸ்ரேலும் ஈரானும் இன்னைக்கு களத்துல இறங்கி அடிச்சுக்க ஆரம்பிச்சது ஏதோ சாதாரண எல்லை போர் கிடையாது. இது ஒரு மாபெரும் அழிவுக்கான ஆரம்பமா கூட இருக்குமோன்னு தோணுது. ஒட்டுமொத்த உலகத்துடைய உயிர் சக்தி, அதாவது எண்ணெய் கிடங்கு இருப்பது மத்திய கிழக்கு நாடுகளான மிடில் ஈஸ்ட். கற்பனை பண்ணி பாருங்க, இந்த மிடில் ஈஸ்ட் உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்தா எப்படி இருக்கும்? உலகத்தையே ஆட்டி படைக்கிற சக்தி இந்தியாவுடைய கைகளுக்கு கிடைக்கும். ஆப்வியஸா நாம அதை செய்ய போறது இல்லை, நம்மளால அது முடியவும் முடியாது. ஆனா இதை சாத்தியப்படுத்த முடிந்த ஒரு நாடுன்னா அது அமெரிக்கா தான். யோசிச்சு பாருங்க, ஈரானுடைய நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவரான அலி காமெனிய கொன்னுட்டு வெளியே வந்திருக்கு அமெரிக்கா. இதுவரைக்கும் வரலாற்றுல இப்படி தீவிரவாதத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு செஞ்சதே இல்லை. இது எப்படின்னா, நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து நம்ம நாட்டின் தலைவரையே வேறு ஒரு நாடு அட்டாக் பண்ணா நம்ம உணர்வு எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒவ்வொரு ஈரானிய மக்களும் உணர்வு பூர்வமா கோபத்துடைய உச்சத்துல இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அலி காமெனி இறக்குறாரு, திருப்பி ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துது. இந்த வீடியோவை தயார் பண்ணும் போது இந்த சமயத்துல அந்த நாட்டுடைய புது தலைவரா காமெனியுடைய மகனான முஸ்தபா காமெனி புதிய சுப்ரீம் லீடரா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுறாரு. இது எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகளா படு வேகமா நடந்திருக்கு. மேலும் 10 நாள் போர்க்களத்துல 2000 பேருக்கும் மேல உயிர் போயிருக்கு. இது எங்கேயோ பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி ஏதோ ஒரு பாலைவன தேசத்துல நடக்குதுன்னு நாம எடுத்துக்க முடியாது. அந்த பாலைவன தேசத்துல அடிச்சா அது இந்த உலகம் முழுக்க எதிரொலிக்கும். கிட்டத்தட்ட 10 நாள் போர்க்களம் நடந்திருக்கு. சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயுடைய விலை 25% உயர்ந்திருக்கு. இது ஒரு செயின் ரியாக்ஷன். இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $118 உயரும். இந்த விலை நம்ம ஊர்ல இருக்கிற பெட்ரோல் டீசல் விலைகளை அதிகரிக்கும். பொருட்கள் மீதான விலைகளும் அதிகரிக்கும். இது நேரா அன்றாடம் நாம பயன்படுத்துற சமயக்கட்டுல இருக்கிற ஒரு தக்காளி வரைக்கும் வந்து முடியும். இங்க விற்கக்கூடிய தக்காளியின் விலையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அந்த பாலைவன சூட்டுக்கு இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும், இது வெறும் ஒரு நாட்டுடைய பிரச்சனை இல்ல. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் உண்டாகுது, இந்த பிரச்சனை ஈரானுடைய அணு ஆயுத ஆராய்ச்சியை தடை செய்யவா, இல்ல உலக பொருளாதாரத்தையே ஆதிக்கம் செய்ய அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடிய சூழ்ச்சியா? இந்த நேரத்துல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் சண்டை. குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி அமெரிக்கா ஏன் இஸ்ரேலோடு சேர்ந்து சண்டையிடுது? அதுவும் இந்த ஆபரேஷனுக்கு அமெரிக்கா எபிக் ஃபியூரி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. என்னுடைய பார்வைக்கு இந்த அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடா தெரியல. அமெரிக்கா இன்னைக்கு செஞ்சிருக்கிற காரியம், என் பேச்ச நீ கேட்கலனா உன்னை நான் வாழவே விட மாட்டேன், உன் நாட்டில் இறங்கி கூட உன்னை என்னால அடிக்க முடியும் அப்படின்னு உலக நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையா தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க. ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு போய் யூதர்கள் மாதிரியே தொப்பி அணிந்து அங்க இருக்கிற புனித சுவரை தொட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு யூத நாட்டுல ட்ரம்ப்புக்கு என்ன வேலை? உண்மையான மர்மம் இங்க தான் ஆரம்பிக்குது. நடக்கிற சம்பவங்களை லேயர் பை லேயரா நாம அடிக்கிட்டே போனோம்னா, முதல்ல ஈரான், அதுக்கு கீழே பாலஸ்தீனம், அதுக்கு கீழே அமெரிக்கா, அதுக்கு கீழே இஸ்ரேல், அதுக்கும் கீழே ஒரு ரகசிய அமைப்பு இருக்கு. 3ஆம் உலக போர் உண்மையிலேயே ஆரம்பிக்குதா? இந்த போர்ல அந்த ரகசிய அமைப்பின் மறைமுக திட்டம் என்ன? இது எப்போ எப்படிதான் முடியும்? உண்மைகளை தெரிஞ்சுக்க பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க.
இந்த இஸ்ரேல் ஈரான் போர் இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சது இல்ல. இது கிட்டத்தட்ட நம்மள 80 ஆண்டுகள் பின்னோக்கி கூட்டிட்டு போகுது. 1948 வருடம் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சிறு பகுதியா இஸ்ரேல் நாடு உருவாச்சு. ஆனா இது உருவான கதையே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே மிடில் ஈஸ்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த யூதர்கள் தனித்தனியா பிரிஞ்சு உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியா இவங்களுடைய மதம் இருந்துச்சு. தங்களுக்குன்னு ஒரு நாடை பெரிதா கட்டமைக்கணும்னு இவங்க நினைச்சாங்க. அதனால பாலஸ்தீனத்துக்கு சொந்தமாக இருந்த சில பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா யூதர்கள் விலை கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நாடு உருவாகல, அதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட நாட்டுல இருந்த பகுதிகளை மட்டும் இந்த யூதர்கள் தங்களுக்கு சொந்த நிலங்களா மாத்திக்கிறாங்க. இப்படி ஒரு யூதன் இல்ல, சொல்லி வச்ச மாதிரியே பல யூதர்கள் பல நிலங்களை வாங்கி போடுறாங்க. இதன் அடிப்படையில 1945க்கு அப்புறம் பிரிட்டிஷ் இந்த இடத்தை விட்டு போகும்போது உலகம் முழுக்க பரவி இருந்த யூதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு நாடா வாங்கி வச்ச நிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு இடத்தை இஸ்ரேல்னு அறிவிக்கிறாங்க. இப்படிதான் இஸ்ரேல் உருவாகுது. ஆரம்ப காலகட்டத்தில் 1960 இருந்து 1970 இந்த காலகட்டத்தில் நீங்க வரலாற்று பக்கங்களை உற்று பார்த்தீங்கன்னா ஈரானும் இஸ்ரேலும் அந்த காலகட்டத்தில் இணைப்பிரியா நண்பர்களா தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஈரானுடைய ஆட்சியாளரா முகமது ராசா ஷா பஹல்வி தான் இருந்தாரு. இவர் யூதர்களுக்கு ஆதரவும் கொடுத்தாரு. இதன் காரணமா இஸ்ரேலுக்கு ஈரான் எண்ணெய் கொடுக்க, இதுக்கு பதிலா ஈரானுக்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் கொடுக்கன்னு அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. சுற்றி இருந்த மற்ற அரபு நாடுகளுக்கு இந்த இரு நாடுகளும் எதிரியாவே இருந்துச்சு. இப்போ இந்த கதை ட்விஸ்ட் அடித்த காலம் 1979. இந்த நேரத்துல ஈரான்ல ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டுச்சு. அதுல ஷாவுடைய கவர்மெண்ட் மண்ணை கவிச்சு புதிய ஆட்சியாளரா வந்தவர் தான் ரஹுல்லா கோமெனி. இவருடைய ஐடியாலஜி ப்ரோ இஸ்லாமிக் ஐடியாலஜி. புரியுற மாதிரி சொல்லணும்னா இஸ்லாமுடைய அடிப்படை வாதத்துல அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை முறைய நாட்டுக்குள்ளையும் இவர் கொண்டு வராரு. இதன் அடிப்படையில தான் முதல்ல யூத மதத்தையும் இஸ்ரேல ஒரு இல்லீகலான நாடுன்னும் இவர் சொன்னாரு. இஸ்ரேல் அழியணும்னு முழக்கமிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ கடந்து வந்த 20-30 ஆண்டுகள்ல இஸ்ரேலுக்கு என்ன நடக்குதுன்னா, சிறிய நாடாக இருந்த இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீனுடைய இடங்களை விழுங்கி பூதாகரமா வளர ஆரம்பிக்குது. இந்த மேப்பை பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி இருக்கிற இந்த வெள்ளை திட்டுக்கள் தான் இஸ்ரேல் நாடாவே இருந்துச்சு. பச்சை நிறத்துல இருந்தது பாலஸ்தீனம். இப்ப அப்படியே காலம் ஓடி போக போக ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்ரேல் எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்போ பாலஸ்தீனம் இருக்கு. ஆக அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் இஸ்ரேல் நாடு விழுங்குது. ஆனா இந்த ஆக்கிரமிப்பு முயற்சி இஸ்ரேலுக்கு ரொம்ப சுலபமா அமைஞ்சிடல. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஹமாஸ் மற்றும் ஹஸ்புல்லா அமைப்புகள் இருந்தது. இப்பதான் அந்த தொடர்பு நமக்கு தெளிவா புரியுது. இந்த ஹமாஸ் மற்றும் ஹஸ்புல்லா அமைப்புக்கு பின்னிருந்து பலம் கொடுத்தது வேற யாரும் இல்ல, ஈரான் தான். ஆக இந்த கட்டத்துல இந்த இரண்டு நாடுகளும் ஒரு எதிரி நாடுகளா மாறுச்சு. தொடக்க காலகட்டத்தில் இருந்தே 1980க்கு அப்புறம் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாம் நேரடி போர் கிடையாது, எல்லாமே ப்ராக்சி வார். ஈரான் இஸ்ரேல் மேல சைபர் அட்டாக் செஞ்சா அதுக்கு பதில் சொல்ற விதமா இஸ்ரேல் ஈரானுக்குள்ள ஒரு முக்கியமான ஆளை அசாசினேஷன்ல கொல்வாங்க. மறைமுக அமைப்புகளை உள்ளுக்குள் அனுப்பி நாட்டுடைய கட்டமைப்பை உடைப்பாங்க. அப்பப்போ வான் தாக்குதலும் நடக்கும். ஆனா எதுவுமே ஒரு நேருக்கு நேர் போர்க்களமா இருந்தது இல்லை. இப்பதான் கதைக்குள்ள வருது அணு ஆயுத சர்ச்சை. நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஒரு விலக்கு பூதம்னா ஈரான் ஒரு மோதிர பூதம். இந்த ஈரான் இஸ்ரேல் மாதிரியே விலக்கு பூதமா தன்னை அப்கிரேட் பண்ணிக்க நினைச்சது. புரியுற மாதிரி சொல்லணும்னா,
இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தா இஸ்ரேலை இறங்கி அடிக்க ஈரானுக்கும் இந்த அணு ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. வேடிக்கை என்னன்னா 1950 காலகட்டத்தில இருந்தே ஈரான் அணு ஆராய்ச்சியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு ஃபண்டிங் பண்ணி அந்த காலத்துல ஈரானோட கைகோர்த்து நின்னதே அமெரிக்கா தான். ஆனா நாம ஏற்கனவே பார்த்த 1980 புரட்சிக்கு அப்புறம் அமெரிக்காவுடனான உறவு ஈரானுக்கு துண்டிக்கப்படுது. இதன் பிறகு சீனாவோடும் ரஷ்யாவோடும் ரகசியமா தொழில்நுட்ப உதவிகளை பெற்று ஈரான் தன்னுடைய அணு ஆராய்ச்சியை ரகசியமா செய்ய ஆரம்பிச்சது. இது 2000 காலகட்டத்தில் வெளி உலகத்துக்கு தெரிய வர முதல்ல தூக்கி வாரி போட்டதோ இஸ்ரேலுக்கு தான். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் போயிட்டா இஸ்ரேலுடைய ராட்சத திட்டம் நடக்காம போயிடும். அப்படி என்ன ராட்சத திட்டம் இஸ்ரேல் வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிரேட்டர் இஸ்ரேல். பாலஸ்தீனத்தை விழுங்குறது மட்டும் இந்த இஸ்ரேலுடைய திட்டம் இல்ல. பாலஸ்தீனத்தோடு சேர்த்து கைரோ, எகிப்துடைய சில பகுதிகள், சிரியா, ஈராக், சவுதி அரேபியாவுடைய ஒரு சில பகுதிகள், இப்படி ஒரு ராட்சத மத்திய கிழக்கு நாடா இஸ்ரேலை பெருக்குவதும் மாற்றுவதும் தான் இந்த கிரேட்டர் இஸ்ரேல். இந்த மேப்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது கற்பனையா உருவாக்கப்பட்ட வரைபடம் இல்ல. அந்த இஸ்ரேல் நாடு எப்ப உருவாச்சோ அப்போல இருந்து கிட்டத்தட்ட 80 வருடமா யூதர்கள் செய்யணும்னு நினைக்கிற விடயம் இது. அதன் அடிப்படையில யூதர்கள் வெளியிட்ட மேப்பை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. திட்டத்துடைய ஒரு கட்டத்துல தான் இப்ப அவங்க இருக்காங்க. இது அவங்க மொத்தமா செஞ்சு முடிச்சுட்டா மத்திய கிழக்கு நாடுகளே இவங்க கையில தான். இதை செய்ய விடாம இஸ்ரேலை தடுப்பதற்கு பல மத அமைப்புகள், குறிப்பா இந்த ஹமாஸ், ஹஸ்புல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க எல்லோருக்கும் ஆணிவேரா இருந்து செயல்படுவது தான் ஈரான். ஈரான் கிட்ட மட்டும் இப்ப அணு ஆயுதம் வந்துடுச்சுன்னா இஸ்ரேலால அதோடைய கனவுகளை அடைய முடியாது. இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஈரான அணு ஆயுத ஆராய்ச்சியிலிருந்து விலக்கி வைக்க ஒரு ஒப்பந்தம் செய்ய வைக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் ஜூலை 14, 2015 அன்னைக்கு கையெழுத்திடப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் அணு ஆராய்ச்சிகளை பண்ணிக்கலாம், அதை கொண்டு நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்திக்கலாம். ஆனா எந்த காரணம் கொண்டும் அணு ஆயுதத்தை உருவாக்க கூடாது. இங்க அணு ஆராய்ச்சிக்கும் அணு ஆயுதத்திற்கும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. பூமிக்கடியிலிருந்து எடுக்கப்படும் யுரேனியத்தை அட்டாமிக் என்ரிச்சிங் லெபார்டரியில செறிவூட்டுவாங்க. அந்த என்ரிச்சிங் ப்ராசஸ ஒரு 3-4% வரைக்கும் பண்ணா அது மூலமா நாம அணு ஆற்றலை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே ப்ராசஸ ஒரு 90% வரைக்கும் பண்ணா அதுதான் அணு ஆயுதம். இப்பதான் நாம நிகழ்காலத்துக்கு வரோம். கையெழுத்து போட்ட ஈரான் விதிகளை மீறி அணு ஆயுதங்களையே உருவாக்குறாங்கன்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுச்சு. ஆனா இதுக்கு ஈரானும் நாங்க எதுவும் அணு ஆயுதம் எல்லாம் உருவாக்கல, நாங்க அணு ஆராய்ச்சியை மட்டும் தான் பண்றோம்னு மறுதளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா சூடுபிடிச்சு பூதாகரமா வளர்ந்துதான் இன்னைக்கு உலகமே அச்சம் கொள்ளும் ஒரு போரா இது மாறி இருக்கு. ஆனா இங்கதான் நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். பிரச்சனை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான். இதுக்கு நடுவுல அமெரிக்கா ஏன் மூக்க நுழைக்குது? இதுக்கு ஒரே காரணம் தான், மிடில் ஈஸ்டுடைய ஆயில் ஜியோ பாலிடிக்ஸ். ஈரானுக்கு அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் தான் அமெரிக்காவுடைய மிக நெருக்கமான நாடா உருவாச்சு. இஸ்ரேலுடைய திட்டப்படி மிடில் ஈஸ்ட் முழுக்க இஸ்ரேல் நாடா மாறுச்சுன்னா உலகத்துடைய ஆயில் ஹப்பே அமெரிக்கா கைக்கு வரும். இன்னொரு கேள்வியும் நீங்க கேட்கணும், அதுக்கு எதுக்கு ஈரானை போய் அடிச்சுக்கிட்டு கிரேட்டர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழிவகுத்து கொடுத்தாலே போதுமேன்னு. இங்கதான் மொத்த மிடில் ஈஸ்டுக்கும் செக் வைக்குது ஈரான். இங்க உலக எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்ற இடத்துல வெறும் 3-4% தான் ஈரான் பங்கு வகிக்குது. ஆனா அந்த ஆயில் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குல்ல, அது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜலசந்தி, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் நடக்குது. இது மூலமா
மூலமா மட்டுமே உலகத்துடைய எண்ணெய் தேவை 20-25% பூர்த்தியாகுது. அதாவது சுற்றி இருக்கிற எண்ணெய் கிணறுகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய்கள் அனைத்தும் இந்த ஜலசந்திக்கு வந்து இதன் மூலமா தான் வெளிநாடுகளுக்கு போகும். இத ஈரான் கட் பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால ஈரானையே நாம கட் பண்ணலாம்னு இறங்கிடுச்சு அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம ஈரானே ஒரு பிரம்மாண்டமான எண்ணெய் கிடங்கு. கிட்டத்தட்ட 2.8 பில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் மட்டும் இப்போதைக்கு ஈரான் கிட்ட ஸ்டாக்ல இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அணு ஆயுத பிரச்சனைய காரணம் காட்டி இப்படி ஒரு ராட்சத ஜியோ பொலிட்டிக்ஸை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்தா 3ஆம் உலக போர் கூட வரலாங்கிறது பல பேருடைய கணிப்பாயிருக்கு. சரி, அமெரிக்கா சொல்றதுபடியே வரலாம். இன்னைக்கு உலகத்திலேயே அன்பிரடிக்டபிளா அணு ஆயுதத்தோடு இருக்கிற ஒரு கண்ட்ரி வடகொரியா மட்டும்தான். ஈரானை விட இந்த வடகொரியா தான் உலகத்துக்கே மிகப்பெரிய த்ரெட். அப்போ அங்க போய் அமெரிக்கா அடிக்கலாமே. இப்பதான் உங்களுக்கு காரணம் தெளிவா புரிஞ்சிருக்கும். சரி, இந்த போர்க்களம் எப்படிதான் முடியும்? அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? இதுக்கு 3 சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. முதல்ல சீஸ் ஃபயர். ஹிஸ்டாரிக்கலா இதுக்கு முன்னாடி நடந்த போர்க்களம் எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்தா, இதே மாதிரி அமெரிக்கா பிரஷர் கொடுக்கும், ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்லோ பண்ணும், இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்தும், அதுக்கப்புறம் ஒரு அமைதி வரும். இப்படிதான் 2015 நடந்து 12 நாட்கள் கழித்து சீஸ் ஃபயர் வந்துச்சு. இப்போ 2வது சாத்தியக்கூறு ப்ராக்சி வார். மேலோட்டமா போர் நிறுத்தப்பட்டாலும் உண்மையான போர் நிற்கவே நிற்காது. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராக்சி வார் ரிமோட்டா நடந்துகிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில வருடம் தொடரக்கூடிய இந்த டென்ஷன் பில்டப் ஆகி மீண்டும் இவங்க அடிச்சுப்பாங்க. கடைசியா 3வது ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான போர் தொடங்கும். பார்க்க போனா இந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் நடக்குமோன்னு பயமா இருக்கு. ஈரான் இஸ்ரேலை எதிர்ப்பது மட்டுமில்லாம சுற்றி இருக்கிற அரபு நாடுகளுடைய வளங்கள் மேல குண்டு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய நோக்கம் ஒண்ணுதான், அமெரிக்கா இங்கிருந்து ஓட்டம் எடுக்கணும். அது நடக்காத வரைக்கும் சுற்றி இருக்கிற நாடுகளும் சர்வ நாசமாகும். இது இன்னொரு விளைவையும் ஏற்படுத்தலாம். இந்த சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஈரானை ஒட்டுமொத்தமா அழிக்கவும் முயற்சி பண்ணலாம். ஆக மொத்தம் நாம கற்பனை பண்ண முடியாத பேரழிவு மிடில் ஈஸ்ட்ல நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த காலத்துல நடந்த மாதிரி ஒரு சாதாரண போர் மாதிரி இது தெரியல. அவங்களுடைய நாட்டு அதிபரையே இறங்கி அமெரிக்கா கொன்னு இருக்காங்க. ஈரான் லேஸ்ல இத விட்டுடாது. ஆனா இந்த பதிவுடைய உச்சபட்ச திருப்பு முனையே இங்க தான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா இத முழுசா கேட்டவங்களுக்கு அமெரிக்கா மேல ஒரு வெறுப்புணர்வே ஏற்படும். ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவே ஒரு ரகசிய அமைப்புடைய தலையாட்டி பொம்மை தான். ஆரம்பத்துல ட்ரம்ப் போய் ஒரு யூதன் மாதிரி தொப்பி அணிந்து சுவர்ல கை வைத்து என்னமோ பண்றத நாம பார்த்திருப்போம். இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு பின்னாடி, அமெரிக்காவுக்கு பின்னாடி, இஸ்ரேலுக்கு பின்னாடி அந்த லேயர்ல கீழ் அடுக்குல இருக்கிறது ஒரு ரகசிய யூத அமைப்பு. அந்த யூத அமைப்பு தான் இன்னைக்கு நடக்கிற இந்த மாபெரும் அசம்பாவிதங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த ரகசிய அமைப்பு என்ன? அது உலகம் முழுக்க எப்படி ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி பரவி இருக்கு? அதனுடைய வரலாறு தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு பின்னாடி போய் யூதர்களுடைய முழு வரலாறை நாம அலசியாகணும். ஒரு குறுநில தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கும் சக்தி எப்படி வந்துச்சு? இவை அனைத்தையும் பார்க்கலாம் அடுத்த பதிவில். ஆக்சுவலா இப்பதாங்க இன்ட்ரோவே ஆரம்பிக்குது. இது தமிழ் ஃபேக்டரியின் டார்க்கஸ்ட் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். நன்றி.